வணக்கம். ஜெபம் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைக்கு நடந்த ஒரு துயர சம்பவம் என்னுடைய மனதில் மிகுந்த வேதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்தியாவின் தலைநகரான டெல்லி பட்டணத்திலே ஒரு தகப்பன், ஒரு தாய், அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மகனுக்கு 18 வயதாகின்றது, மகளுக்கு 20 வயதாகின்றது. மகன் எப்போதுமே தன்னுடைய மொபைல் போனில் ஆன்லைன் கேமை விளையாடி கொண்டே இருக்கின்றான். அதை தந்தை தட்டி கேட்கின்றார். பல தினங்களாக அவனிடத்திலே எச்சரிக்கை விடுகின்றார். அவன் கேட்டபாடில்லை. நேற்றைய தினத்திலே பார்க்கும்போது தடுத்த தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்கின்றான். தாயை குத்துகின்றான். அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். அதே போன்று தன்னுடைய 20 வயதான சகோதரியையும் அவன் அந்த கத்தியால் குத்துகின்றான். இறுதியில் தானும் அதே கத்தியால் தன்னைத்தானே குத்தி காயப்படுத்திக் கொள்கின்றான். தந்தை இறந்து போகின்றார். அவனுடைய சகோதரி இறந்து போகின்றார். தாயும் அந்த கேம் விளையாடக்கூடிய அந்த வாலிபனும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்ற வசனம் என்னவென்றால், பிள்ளையானவனை வளர்த்த வேண்டிய விதத்திலே வளர்த்து, அப்போதும் முதிர் வயதிலே உன்னை விட்டு நீங்காதிருப்பான். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளைகளை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒரு குறள் இவ்வாறாக சொல்லுகின்றது: 5இல் விளையாதது 50இல் விளையாது. சிறு பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்த வேண்டும்? பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கும் போது அவர்களுக்கு தேவையான பொருட்களை, 2 வீலர் உட்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பதோ, ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுப்பதோ முக்கியமல்ல. அந்த பிள்ளைகள் வேதத்தின்படி நடக்கின்றார்களா, பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்றார்களா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் ஆயுளின் வருடம் பெறுவதற்கும் உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை சொல்லிக் கொடுத்து நீங்கள் வருத்துவீர்களானால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம் இந்திய தேசத்திலே எங்கும் நடக்காமல் பாதுகாக்க முடியும். நன்றி.